ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. லோகேஷ் கனகராஜ் கொடுத்த அந்த ஒரு பேட்டி தான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே திருமண பக்கம் எல்லாம் கூலி பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த படத்தோடைய அந்த ஐமேக்ஸ் வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆக போகிறத லோகேஷ் கனகராஜே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே போல் இந்த படத்தோட ட்ரெய்லர் ஆகஸ்ட் 2 ரிலீஸ் பண்ண போகிறதா அவராகவே சொல்லிட்டாரு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இப்போ நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு போகுது. அதுலேயும் குறிப்பாக இந்த படத்தை பற்றி அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, ரஜினி சார்கிட்ட நான் இந்த படத்தை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் நான் வந்து நரேஷன் பண்ணேன். அதை கேட்டோன்னே ரஜினி சார் ஓகே சொல்லிட்டாரு. அதுவே எங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ரஜினி சார் முழு கதையை கேட்காம எப்போதுமே ஓகே சொல்ல மாட்டார். ஆனால் இந்த படத்துக்கு அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபை கேட்டோன்னே ஓகே சொல்லிட்டாரு. செகண்ட் ஹாஃப் நான் அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும், எனக்கு ஒரு 3 மாதம் டைம் தாங்க சொல்லி நான் கேட்டுட்டு அதுக்கு மட்டும் அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணேன். ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ரஜினி சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கதையை இந்த படம் பண்ணியிருக்காரு. அவர் டச் பண்ணாத ஒரு ஏரியாவை இந்த படத்தில் டச் பண்ணியிருக்காருன்றதை அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போ ஹைப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரஜினி சார் பண்ணாத ஒரு கதை, ஒரு கண்டென்ட்டா அப்படின்ற அளவுக்கு இப்போ யோசிக்கிறாங்க எல்லாருமே. அதுக்கு அடுத்தது இந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃபில், அதாவது கிளைமேக்ஸ் கிடையாது, வேற ஒரு போர்ஷன் வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹை ஆக்டைன் ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கும். அதை நான் வந்து எப்படி வந்து டிசைன் பண்ண போகிறேன், எப்படி வந்து அதை வந்து படத்தில் காட்ட போகிறேன் அப்படின்றதுல எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்குள்ளே ஓடிந்தது. அப்போ நான் ரஜினி சார்கிட்ட எனக்கு இந்த ஒரு போர்ஷன்ஸ்க்கு மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் தாங்க, நான் அதை பக்காவாக ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி சொன்னேன். அந்த போர்ஷன் தான் நாங்கள் பேங்காக்ல இருந்து ஷூட் பண்ணது. ரஜினி சார் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். அந்த சீன்ஸ்லாம் ஷூட் பண்ணும்போது அது வேற மாதிரி சம்பவமாக இருக்கும் இந்த படத்தில் அப்படின்றத அவர் சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அடுத்தது நாகார்ஜுனா பார்க்க வரும்போது, நாகார்ஜுனா இந்த படத்தில் வந்து வில்லன் ரோல் பண்ணுறாரு. அதை அவரே சொல்லிட்டு இருப்பார், நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் அவர் வந்து மிரட்டி இருக்காரு, உண்மையாலுமே சொல்லணும். ஏன்னா ஒரு படத்தில் வில்லன் ரோல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ, எந்த அளவுக்கு அவரு ரொம்ப பற்றினாக்கா பேடியாக இருக்கிறாரோ அப்போ தான் ஹீரோவால் அங்கே பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது சொல்லிருக்காரு. அப்போ கண்டிப்பாக இந்த படத்தில் வேறு லெவலில் அவர் மிரட்ட தான் போகிறாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. அதை நாகார்ஜுனாவே நிறையா இன்டர்வியூவில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் அங்கே லோகேஷ் கனகராஜ் சொல்கிறாரு. நாகார்ஜுனா ஒரு தாட்டி ஷூட்டிங்கில் இருக்கும்போது என்கிட்ட கேட்டார், இந்த படம் இந்த சப்ஜெக்டில் எப்படி நீங்கள் ரஜினி சார் உள்ளே கொண்டு வந்தீங்க, எப்படி அவர் வந்து ஓகே சொன்னார் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்டார். ஏன்னா அவருக்கும் தெரியும் இது என்ன மாதிரியான கான்செப்ட், என்ன மாதிரியான ஒரு கண்டென்ட்னு அவருக்கு தெரியும். ஆனால் எப்படி வந்து நாகார்ஜுனா அவர்களை வந்து நாங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்தோமோ அதே போல் தான் ரஜினி சாரையும் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வேறு லெவலில் பேச ஒரு படமாக இருக்கும். நாங்கள் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். ஆடியன்ஸ் இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ்.